மயிலாடும் மலைமுருகன் கோவில், வேலூர் மாவட்டம் இடம். மயிலாடும் மலைமுருகன் திருக்கோவில் வேலூர் மாவட்டம் கேடோன்ட்வி குப்பம் அருகே உள்ள மேலோயில் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. சிறப்பம்சங்கள்: இக்கோவில் முருகப்பெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. மயிலாடும் மலை என்ற பெயர் மயில் ஆடும் மலை எனப் பொருள்படும். அதாவது முருகனின் வாகனமான மயில் இங்கு ஆடியது என்ற தெய்வீக நம்பிக்கையால் பெயர் பெற்றது. கோவிலில் காணப்படும் முருகன் சிலை சுமார் 9 அடி 9 இன்ச் உயரம் கொண்டது என்று கூறப்படுகிறது. முருகனுடன் வள்ளி மற்றும் தெய்வானை அம்மன்களும் தனித்தனியாக புனித சன்னதிகளில் வழிபடப்படுகின்றனர். கோவில் சுற்றுப்புறம் இயற்கை அழகில் அமைந்துள்ள மலைப்பகுதியாக உள்ளது. சிலை வந்து இது 9.25 ஐயா. இது ஊர் வந்து மயிலாடுமலை ஸ்ரீ சக்திவேல் முருகப்பெருமாள் ஆலயம். இது வந்து கருவறைக்குள்ள உலகத்தில் எங்கேயும் கிடையாதுங்க. 9.25 அடி ஹைட்டுங்க. உலகத்திலேயே எந்த கோயிலும் எந்த மூலஸ்தானத்துலையும் இந்த அளவுக்கு ஹைட்டில் முருகர் சிலைன்னு எந்த சிலையும் கிடையாதுங்க. இன்னொரு விஷயம் பார்த்துச்சுன்னா கருவறைக்குள் கருவறைன்னு சொல்லுவாங்க. இது வந்து கருவறைக்குள்ளே சுற்றி வர மாதிரி எந்த ஒரு கோயிலையும் கிடையாதுங்க. நம்ம கோயிலோட சிறப்புங்க. இந்த தேங்காய் கட்டுறது வந்து பார்த்தாச்சுன்னா கல்யாணத்துக்கு, குழந்தை வரங்கேட்டோ, அப்புறம் வேலை வாய்ப்பு, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எல்லாத்துக்குமே கட்டுறாங்க. அதிகமாக கட்டுறது வந்து கல்யாணத்துக்கும் குழந்தை வரங்கேட்டு தான் கட்டுறாங்க. மற்றபடி எல்லாமே நடந்த வாட்சி நடக்குது. அதனால் எல்லாருமே செய்கிறது தாங்க. அது கோயில் டைம் வந்து காலையில் 6 to நைட்டு 8 மணி வரைக்குங்க. நைட்டு மதியத்தில் நட சாத்துறது கிடையாது. எனி டைம் ஓப்பன்லேயே தான் இருக்குங்க. சூரசம்ஹாரம் நாளைக்கு 2 to 4 சூரசம்ஹாரம். முகூர்த்த நாள் வந்து 28ஆம் தேதி காலையில் 9 to 12 முகூர்த்த நேரங்க. திருக்கல்யாணங்க. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. இது அன்னதானம் எப்பத்துலேருந்து எப்போ வரைக்கும் பண்ணுறீங்க? எவ்வளோ நாளாக பண்ணிகிட்ருக்கீங்க? இது பண்ணுக்கிறோம் 5 வருஷமாக. ஃபுல்டே இப்போ 5 வருஷம் பண்ணுக்கிறோம். அதுக்கு முன்னே விசேஷ நாளுக்கு மட்டும் போட்டுருந்தோம். இப்போ கண்டினியூவாக போடுற மாதிரி இருக்குது. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை பண்ணிருந்தோம். இந்த சஷ்டி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து காலை முதல் மாலை வரைக்கும் நைட்டு 10 வரைக்கும் அன்னதானம் பண்ணுறோம். கோயில் எத்தனை மணி வரைக்கும் இருக்கா? காலையில் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணால் நைட்டு 8 மணி வரைக்கும் மாமூலாக சாத்தோம். விசேஷம் அன்றைக்கி 9, 10 கூட ஆகும். காலையில் பொங்கல், மத்தியானம் சாம்பார் சாதம், இதோட மோர், இதெல்லாம் பொரியல் உண்டு. மாலை வந்து வெஜிடபிள் சாதம், வெஜ் ரைஸ். யார் வந்தாலும் சாப்பிடலாம். எத்தனை பேர் வந்தாலும் சாப்பிடலாம். ரொம்ப நன்றி ஐயா. அதே மாதிரி தேங்காய் கட்டினா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறகுது. கல்யாணம் ஆகாத பெண்கள் 40 வயசு வரைக்கும் கட்டி விட கல்யாணம் ஆகிருக்கு. குடும்ப கஷ்டங்களுக்கு தேங்காய் 150 ரூபா வாங்கி வேண்டுதல் செலுத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த வாரம் பலிக்குது. இந்த கோயில் எப்போ நிறுவப்பட்டது? 73 இந்த கோயில் ஸ்டார்ட் பண்ணது. 71 கிருபானந்த வாரியார் அடிகள் நாட்டினார். இங்கே வந்து செஞ்சார். அதன் பிறகு மிளகா சித்தர் நாகராஜசாமி கட்டி பகுதி வேலையோடு அவர் இறைவனுடன் சென்று விட்டார். அதன் பிறகு ஊருக்கார் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் செஞ்சோம். அதுவும் முடியாத சூழ்நிலை நிற்கும்போது பாலமதி சிவனடிமை ராமகிருஷ்ண சாது பாலமதி அவர் வந்து இந்த மண்டபம் கட்டினார். 2 கோயில் பின்னாடி வெள்ளி தெய்வானி கோயில் கட்டி முடித்தார், கோபுரம் கட்டி முடித்தார். அவரும் இறைவனுடன் சென்று விட்டார். அதன் பிறகு ஊருக்கார் பொதுமக்களாகிய நாங்கள் அனைவரும் பார்த்துன்னு. இப்போ முன்னாடி வந்து இங்கே இருந்துச்சா மூலஸ்தானம்? இந்த இடத்துல மூலூரில் தான் கோயில் ஸ்டார்டிங்கு. இப்போ இங்கே அது வேல் போட்டது. அதுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இந்த ரூம் கட்டணும். அவரும் அந்த ரூம் கட்டி கொடுத்தவரும் இறந்துட்டார். இதே ஊரை சேர்ந்தவர். அவர் முருகேச கவுண்டர்னு பேர். அவர் தான் அதை ஸ்டார்ட் பண்ணி கட்டினது. பாலமதி சிவனடி ராமகிருஷ்ண சாது வந்து இந்த பிரிங்கி முனிவர் கொண்டாந்து வச்சார். அதை காமிங்க. இவர் யார்? இவர் பிரிங்கி முனிவர். அது பேர் இருக்கு, ஆனால் எங்களுக்கு தெரியாது, அதனால கேட்குறேன். அவர் கொண்டாந்து இது இங்கே இருக்கணும் அப்படின்னு வச்சார். நாங்கள் மற்றதெல்லாம் ஊர் பொதுமக்கள் பார்த்துன்னுக்குறோம். ரொம்ப நன்றி ஐயா. இன்னொன்று, இங்கே 16 ஐஸ்வர்யங்களும் கிடைக்கணும்னு வந்து திருமணம் ஆனாங்களாம். அத்தனை வேலை வாய்ப்புலேருந்து போகிறது, திருமணம், குழந்தை பாய்க்கு 16 எங்கே வந்த பக்தர்கள் அவங்களோட கோரிக்கை நிறைவேறது, திருமணம் இதுவு, வேலை வாய்ப்பு, அயல்நாடு செல்லுதல், இப்போ எந்த மாதிரி வேலையும், திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது. 16 செல்வங்களும் கிடைக்குதுன்ட்டு இங்கே பிரசித்தியமாயிடுச்சு. திருமணம் ஆகாதவங்க இங்கே நிறைவேற்றமானாலும் திருமணம் ஆகாதோடு இந்த திருமணத்தை இங்கேயே வந்து செஞ்சுன்னு போகிறாங்க. இங்கே கல்யாணமும் பண்ணலாம், திருமணம் பண்ணிட்டு போகலாம். அதை முன்னாடி என்ன புக் பண்ணணுமா? ஆமாம், புக் பண்ணலாம். சிட்டிங்கன்னா புக் பண்ணணும், ஸ்டாண்டிங்னா அன்னைக்கு கூட வந்து.
இல்லை சிம்பிளாக அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி திருமணம் செஞ்சுட்டு போகலாம். சரி, ஓகே. ஓகே, நன்றி. இந்த கோயிலுக்கு எப்படி ஐயா வரணும்? வேலூர் மாவட்டம் கேவிப்பம் தாலுக்கா மாங்குப்பம் பார்வெளி கேவிப்பு வழியாக மயிலாடமலை வழியந்தாங்கல் வழியாகவும் வரலாம். பஸ் போக்குவரத்து உண்டு. ஷேர் பண்ணாலையும் லொக்கேஷன் மலைக்கு வரைக்கும் லொக்கேஷன் சேர் ஆகுது.